துபாய்க்கு நான் போட்ட ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் தான் கம்மி. ஊருக்குள்ளே போனால் மொத்த துபாயே வெரி வெரி காஸ்ட்லி தான். அது என்னமோ ஏதாட்டி பொருள் வாங்கும்போது மட்டும் ஐயோ இவ்வளோ விலையா வேணாம் அப்படின்னு போயிடுது. அதுவே சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது மட்டும் இஷ்டமேனிக்கு பண்ணி அசராமல் சாப்பிட்றது இன்னைக்கு மியூசியமாக ஃபியூச்சர்னு போச்சு. 2090 உலகம் எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க, நல்லா இருக்கும். நிறைய வீடியோவில் சொன்னது கேட்டால் ஆசைப்பட்டேன். அப்புறம் டிக்கெட் விலையை பார்த்தா 11,000 2 பேருக்கும். இல்லை சார் தேவையில்லை, நான் உயிரோடு இருந்தால் 2090 டேரெக்டாக போய் இந்த உலகத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே மெட்ரோ பிடிச்சி கிளம்பி கண்ணாடி லைட்லேயே இந்த மாயாஜலம் கட்டுற ஐயா யூனிவர்ஸ்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். எனக்கு நேர் ரோட்டில் சும்மா நடந்து சொன்னாலே கீழே விழுந்து வாரி புதையல் தான் எடுப்பேன். இதில் நடப்பாதை எங்கன்னு தெரியல, போய் கண்ணாடியில் முட்டின வண்ணமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு இடமும் பார்க்கும்போது அடடா என்ன ஒரு அழகு அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தவங்க போயிட்டு ஏதாட்டி நல்லா தான் அழகாக டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மலை சோனில் அனுப்பிவிட்டாங்க. உனக்கு ஆடவும் வரல, சும்மா இருந்தா கேட்கவும் மாட்டுற மாதிரி கிரிட்டுன்னு 2 பேரும் சம்மந்தம் இல்லாமல் சுற்றி எடுத்துட்டு அப்புறம் பந்தெல்லாம் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே போய் விளையாடலான்னு சொன்னாதான். குழந்தை வர்ற வயசில் நாங்களே குழந்தைகளா மாதிரி சுட்டி டிவி காலத்துக்கே போயிட்டு அதுக்குள்ளேயே புதைஞ்சு அப்படியே உள்ளே போயாச்சு.